காலகேயர்களுடன் யுத்தம் என்றால் அது சாதாரணமானது அல்ல என்பதை அறிந்து கொண்டிருந்த ராவணனின் வீரர்கள் மிக கடுமையாக பயிற்சிகளை செய்து கொண்டிருந்தனர். போர்க்களம் காணும் முன் பயிற்சி களம் காண வேண்டும் அல்லவா? ராவணனின் அந்த பயிற்சி களம் மிக பறந்து கிடந்தது. அதில் காலாட்படை வீரர்கள் தங்களுக்குள் பலவித பயிற்சிகளை செய்த வண்ணம் இருந்தனர். பெரும் திரளான வீரர்கள் அந்த களத்தில் ஓடுவதும் சண்டையிடுவதுமாக இருந்தனர். ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வது மற்றும் கேடயத்தால் தற்காத்து கொள்வது என பயிற்சி செய்தனர். இதனால் அங்கு பலவிதமான ஆயுதங்கள் மோதிக்கொள்ளும் சத்தம் தொடர்ந்து கேட்டபடி இருந்தது. குறைந்த பலம் கொண்டவர்கள் அவர்களுக்கு ஈடானவர்களுடனும், அதிக பலம் கொண்ட வீரர்கள் அவர்களுக்கு இணையான வீரர்களுடனும் வார்பயிற்சி செய்து கொண்டிருந்தனர். வார்பயிற்சியின் போது எதிரிகளை எப்படி தாக்கி கீழே விழ வைப்பது என்பதும், விழுந்ததும் சுதாரித்து எழுந்து மீண்டும் சண்டையிடுவது போன்றும் அங்கு பயிற்சி செய்யப்பட்டது. இருவர் கடுமையாக மோதிக்கொள்ளும் போது அவருக்கு உதவியாக அருகில் இருக்கும் வீரர்கள் அதில் நுழைந்து சண்டையிடுவது போன்ற காட்சிகளும் அங்கு காணப்பட்டது. பெரும் திரளான வீரர்கள் வேல்களையும் ஈட்டிகளையும் பயன்படுத்தி சண்டை பயிற்சி செய்தனர். அவ்வப்போது யானைப்படையும் குதிரைப்படையும் காலாட்படைகளுக்குள் நுழைந்து வருவதால் குதிரைகள் புயலென பாய்ந்து செல்வதும் யானைகளின் பிளிரல் ஓசைகளும் மிக பயங்கரமாக இருந்தது. பயிற்சி என்றாலும் ஆயுதங்கள் பயன்படுத்தும் இடம் என்பதால் சில வீரர்கள் அங்கு உயிர் துறக்கவும் செய்தனர். யானைகளும் குதிரைகளும் குறுக்கும் மறுக்குமாக ஓடும் வீரர்களை உதைத்தும் மிதித்தும் முன்னேறுவதால் பலரது உயிர் அங்கும் பறிபோனது. வில் அம்பு கொண்டு எதிரிகளை கொத்து கொத்தாக யமலோகம் அனுப்புவதற்கான பயிற்சிகளும் அங்கு காணப்பட்டது. அம்பு முனைகளை எண்ணெயில் நனைத்து நெருப்பில் பற்ற வைத்து எதிரியின் இலக்கை தாக்குதல் போன்ற பயிற்சிகளும் அங்கு நடந்து வந்தன. நிலமதிர நடக்கும் யானைப்படைகளும் அணிவகுத்து பயிற்சி மேற்கொண்டன. அம்பாரியில் வீரர்கள் அமர்ந்து கொண்டு ஈட்டிகளை எறியும் பயிற்சி செய்தனர். அதேபோல் யானைகளையும் சூழ்நிலைக்கேற்றபடி செயல்பட வைக்கவும் பயிற்றுவிக்கப்பட்டது. யானைகள் கம்பீரமாக நடப்பதும் அவ்வப்போது பெரும் சத்தமாக பிளிருவதும் புழுதியை கிளப்பிக்கொண்டு அவைகள் அடியெடுத்து வைக்கும் அழகும் அந்த பயிற்சி களத்தை போர்க்களமாக மாற்றியிருந்தது. இந்த நிலையில் வித்யுத் ஜிக்வன் மல்யுத்த களத்தில் வீரர்களுடன் சண்டை பயிற்சி செய்து கொண்டிருந்தான். அது மல்யுத்த போட்டிகள் நடக்கும் களம் என்பதால் மக்களும் அந்த பயிற்சி செய்யும் வீரர்களை காண கூடியிருந்தனர். இவ்விதம் பயிற்சிகள் பல இடங்களில் நடந்து கொண்டிருக்க ராவணனின் பட்டத்து யானை மதம் கொண்டது போல் நடந்து கொண்டது. தன்னை பிணைத்திருந்த பெரிய இரும்புச் சங்கிலிகளை அறுத்து கொண்டு அந்த கொட்டடியில் இருந்து பயங்கரமாக பிளிரியபடி வெளியேறியது. இதனால் அங்கிருந்த வீரர்களும் பாகன்களும் செய்வதறியாது தடுமாறினர். அது கட்டி வைக்கப்பட்டிருந்த மண்டபத்தின் பெரும் தூண்களை உடைத்தெறிந்தது.
பாகன்களின் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளாமல் பட்டத்து யானை ராஜ வீதியில் ஓடியது. இதை கண்ட மக்கள் பயந்து ஒதுங்கி நின்று கண்காணித்தனர். பாகன்களும் வீரர்களும் பட்டத்து யானையின் பின்னால் ஓடிக்கொண்டிருந்தனர். அது யாரையும் தாக்கும் முன் தடுக்கப்பட வேண்டும் என்று பாகன்கள் முயன்றனர். ஆனால் அவர்களை தனது முரட்டு தும்பிக்கையால் தாக்கியது. ராவணனால் தளபதி என பதவி பெற்றுக்கொண்டவனும் ராவணனின் தங்கை சூர்பனகையின் கணவனுமான வித்யுஜிக்வன் தங்கியிருந்த மாளிகையின் பக்கமாக அது தறிகெட்டு ஓடியது. கடைசியில் அந்த மாளிகையின் வாசலில் நின்று பெரும் சத்தத்துடன் பிளிறியது. சிறிது நேரம் அங்கு நின்ற பட்டத்து யானை அதன் பின் மல்யுத்த களம் இருக்கும் திசையில் திரும்பி ஓடியது. மல்யுத்த களத்துக்குள் நுழைந்த பட்டத்து யானை வித்யுஜிக்வனை கண்டு அமைதியானது. அந்த சண்டையின் குறுக்கே பாய்ந்து வித்யுஜிக்வனை காத்து நின்றது. வித்யுஜிக்வனை ஒரு குழந்தை போல் அணைத்து கொண்டது. இந்த காட்சி அங்கிருந்தோரை அதிசயப்பட வைத்தது. அதன் பின் பயிற்சியை நிறுத்திவிட்டு பட்டத்து யானை மீது தாவி ஏறினான் வித்யுஜிக்வன். பட்டத்து யானை வித்யுஜிக்வனை தனது தும்பிக்கையில் உயர்த்தி பிடித்து பிளிரி நின்றது. அந்த நிலையில் வைத்தே அது அவனை அரண்மனை வாசலுக்கு கொண்டு சென்றது. அரண்மனை வாசலில் காத்திருந்த சூர்பனகையின் முன்னால் அவனை இறக்கிவிட்டு பாசத்துடன் அவனை மீண்டும் தனது தும்பிக்கையால் அணைத்து கொண்டு நின்றது. அவனோடு அப்படியே தரையில் மண்டியிட்டு அமர்ந்து அவனை மிகுந்த அன்புடன் பார்த்தது. பிறகு அது விருப்பத்துடன் உண்ணும் கரும்பு மற்றும் பலாப்பழங்களை வீரர்களை கொண்டு வரச் சொல்லி தன் கையால் அதற்கு கொடுத்து அமைதிப்படுத்தினான் வித்யுஜிக்வன். அதன் பின் இரு கால்களை உயர்த்தி கொண்டு நின்று வித்யுஜிக்வனுக்கு வெற்றி பிளிரல் ஒன்றை கொடுத்தது அந்த பட்டத்து யானை. பிறகு அந்த பட்டத்து யானை பாகன்களின் கட்டளைகளை ஏற்று அதன் கொட்டடிக்கு நடையிட்டது. சூர்பனகை வித்யுஜிக்வனின் மார்பில் சாய்ந்து கொண்டாள். அவளிடம் நடந்ததை விவரித்த வித்யுஜிக்வன் பயம் கொள்ள ஏதுமில்லை என கூறி அவளை சமாதானம் செய்தான். வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க. இதுல போயா மைக்க பயன்படுத்தி தான் என்னோட வாய்ஸ் ஓவர் கொடுத்திருக்கேன். லோ பட்ஜெட்ல இது பெஸ்ட் சாய்ஸ்னு ரொம்ப கிளியரா பதிவாகுது. நீங்களும் உங்க வாய்ஸ் பதிவுக்கு இதை பயன்படுத்துங்க. அன்பான நண்பர்களே, நமது தமிழ் கதைகள் தொடரும். மேலும் பல அற்புதமான கதைகள் வர உள்ளன. எங்கள் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம்.